இந்த 1 மந்த் தான் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது. இது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா தான் இருக்காது. ஆனால் இது வந்து குடிச்சப்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மந்த் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து வாஷ் பண்ணி வந்துடுறேன். இவ்வளோ மிளகா வந்து எனக்கு 20 rupees தான் கிடைச்சி. வாசனையே ரொம்ப ரொம்ப இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு இன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் பண்ணி குடிக்க போகிறேன். ஸோ 3 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இது வாஷ் பண்ணிடலாம். நெல்லிக்காய் வாஷ் பண்ணி வந்துட்டு இது வந்து குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 மந்த் தான் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட்டு தான் கொஞ்சம் வந்து தோற்பாக இருக்குது. நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து முழுசாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிச்சாக்கா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் கம்மியாகும். அப்புறம் ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிடுது. ஸோ உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கிடச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை இல்லை. ஸோ அதனால் வந்து வெறும் வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி சேர்க்க போகிறேன். நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக எடுத்துக்கினா போதும். ஜாஸ்தி வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப ஜூஸ் மாதிரி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து வடிகட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது அரைச்சின்னு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சின்னு வந்திருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஜாஸ்தியெல்லாம் தண்ணியே ஊற்றலை. கரெக்டாக இந்த 1 கிளாஸ்க்கு வரும் ஜூஸு. வடிகட்டிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் சர்க்கரையும் சேர்க்கல, வெல்லமும் சேர்க்கல, வெறும் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இஞ்சினா அதுக்கும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா தான் இருக்காது. ஆனால் இது வந்து குடிச்சக்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ 1 மந்த் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் எனக்கு கம்மியாயிடுச்சு. ஸ்டார்டிங் வந்து ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுலேருந்து ஹேர் ஃபால்ஸ் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஹீட்னஸ்ஸு கம்மியாகுது. அதுவும் இந்த கிளைமேட்க்கு வந்து வெயில் ஜாஸ்தி அடிக்கிறதுனால வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சிடலாம். நாலு கப்பு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். நாலு கப்பு இட்லி அரிசினா வந்து 1 கப்பு வந்து முழு உளுந்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்து கூடயே வந்து நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து வாஷ் பண்ணி வந்துடுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து அரிசியும் உளுந்து வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஈவினிங் மேலே வந்து மாவாட்டிடலாம். அரிசியும் உளுந்து கலந்த தண்ணி வந்து செடிக்கு ஊற்றிடலாம். ஸ்டவ் வந்து நைட்டே க்ளீன் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டேன். சரி காற்றுல வந்து தொடச்சி எடுத்துடலான்னு பார்த்தாக்கா எண்ணெய் வந்து நல்லா ஒட்டின்னுக்குது. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன்.
நேற்று மார்க்கெட் போனப்போ வந்து மிளகா வந்து வாங்கிட்டு வந்தேன் 1 kg அளவுக்கு. மிளகா வந்து லாஸ்ட் டைம் போட்டது வந்து காலிச்சு சீக்கிரமாகவே. நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மிளகா இருந்துட்டு மோர் மிளகா வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் மோர் மிளகா போட போகிறேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகா வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதெல்லாமே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது மிளகா. மோர் மிளகானே செப்பரேட்டாக விற்கும். பட் அது எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் பெரிய மிளகா வாங்கி வந்திருக்கேன். உங்களுக்கு கிடைச்சின்னா அந்த சின்ன மிளகா வாங்கிக்குமோ அது இன்னும் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிளகா. ஆனால் நல்லா நீட்டமாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் இந்த மிளகால தான் ஜாஸ்தி மோர் மிளகா போட்டிருக்கேன். அந்த மிளகா நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது மார்க்கெட் போய் பார்த்தா கூட. ஸோ இது கிடைச்சின்னா இது போடுவோம். இல்லைனா வந்து அந்த சின்ன மிளகா கிடைச்சின்னா அதில் போடுவோம் மோர் மிளகா. ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகா ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சில இதெல்லாம் வந்து இந்த காம்பு வந்து நல்லா இல்லாத இருக்கும். எல்லாமே மிளகாவும் மிக்ஸ் ஆகிறதுனால காம்பு வந்து நல்லா இல்லாத இருக்கும். ஸோ மிளகா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எது எது நல்லா இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாம். பழுத்த மிளகா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் டெஸ்ட்டு, இதெல்லாம் வேண்டாம். லாஸ்ட் வீக் போட்ட மோர் மிளகா வந்து ஒரு 3 daysல வந்து காலியாயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். ஸோ இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மிளகா கிடச்சிச்சு. இது வந்து அவ்வளோ மிளகா வந்து 20 rupees தான். இவ்வளோ மிளகா வந்து 20 rupees தான் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகா வந்து இப்போ இது போட்டுட்டு திரும்ப வந்து நான் மோர் மிளகா போடுவேன். ஏன்னா வந்து இந்த வெயில் இருக்கிறப்போ நம்ம இந்த மோர் மிளகா, அதுக்கப்புறம் வத்தல், மாங்காய் கிடச்சின்னா மாங்காய் ஊறுகாய் கூட போட்டுருவேன் நான். சம்மருக்கு வந்து என்னென்ன வந்து வத்தல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணுக்கா. நம்மளுக்கு வந்து இந்த மழை காலத்தில் வந்து நல்லா காரசாரமாக அந்த மோர் மிளகா வந்து இந்த ரசத்து கூட இல்லைனா வந்து தயிர் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்டாக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது இந்த மிளகா. பாருங்க, இவ்வளோ மிளகா வந்து எனக்கு 20 rupees தான் கிடைச்சிச்சு. கம்மி ரேட்டில் தான் விற்கிது மிளகா. ஏன்னா வந்து இப்போ நல்ல மிளகா வந்து நல்லா காய்க்குது. ஸோ அதனால் கம்மி ரேட் தான் கிடைக்குது. இது ஆல்மோஸ்ட் 1 kg இருக்கும். 1 kg மேலே இருக்கும் சொல்ல மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வந்துடலாம். எப்பயும் வந்து மோர் மிளகா பண்ணுறதுக்கு வந்து நம்ம மிளகால வந்து தயிர், அதுக்கப்புறம் உப்பு மட்டும் தான் போடுவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயமும் சீரகமும் வந்து இந்த ஸ்பூனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அது பவுடர் அரைச்சிட்டு அது கூட சேர்க்க போகிறோம். இப்போ இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் அரைச்சினதெல்லாம் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வெந்தயத்தை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த குட்டி ஸ்பூனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். சீரகமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வெந்தயத்து கூட சேர்த்துக்கலாம். மிளகா வந்து இந்த மாதிரி ஊக்கில் வந்து நம்ம அப்படி கீனி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஓட்டை கூட போட்டுக்கலாம். பட் கீனாக்கா கொஞ்சம் அது உள்ளே இறங்கும். இந்த மாதிரி கீனிக்கலாம். சும்மா லைட்டாக கீழணும். ஃபுல்லாக கீழனாக்கா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், இவ்வளோ தான் நான் கீணிருக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த தயிர், அதுக்கப்புறம் நம்ம போடுற மசாலா இதெல்லாமே உள்ளே இறங்கி அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயமும் சீரகம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி வந்துடலாம்.
வாவ், செம்ம ஃப்ளேவராக இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இது ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடரும் சேர்த்துக்கலாம். வாசனையே கமகமன்னு இருக்குது. இது நல்லா அந்த மிளகால வந்து நல்லா அந்த மசாலா நல்லா ஊறின பிறகு நம்ம வறுத்தக்கா சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நல்லா வந்துச்சா இல்லையான்னு. தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மோரில் வந்து மிளகா ஊறட்டும். நாளைக்கு வந்து வெயிலில் காய வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.